ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. பையன் ஃபோன் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டானுங்க. அவங்க அண்ணன் ஃபோன்லேயே வீடியோ எடுத்துக்கிறேன்னு. அதனால் இந்த ஃபோனு நம்மக்கிட்டேயே இருக்குதுங்களா, அதனால் ஒரு வீடியோ பண்ணலானுங்க. ஒரே நிமிஷங்க. இது எங்கள் அம்மா வச்சுருந்த டப்பாங்க. இந்த டப்பாவில் காசு குறையாமல் இருந்துக்கிட்டே இருக்குங்க. நல்ல ராசியான டப்பாங்க. எப்போவுமே இதில் காசு இருந்துக்கிட்டே இருக்குங்க. என்னங்க செலவு எவ்வளோ செலவு பண்ணாலும் இதில் ஓட்டு வச்சோம்னா வெட்டி செலவே ஆகாதுங்க. இது எங்கள் அப்பா இறந்தப்ப எங்கள் அப்பா ஜோப்பில் இருந்த பணங்க இது. நான் இது எங்கள் அப்பா ஜோப்லேயே வச்சு விட சொன்னேங்க. அப்புறம் எங்கள் அக்கா வந்துக்கிட்டு இல்லை இதை எடுத்து நீ வச்சுக்கோ, 200ரூவாங்க. எங்கள் அப்பா கடைசியாக இறந்த விருப்போடு எங்கள் அப்பா ஜோப்பில் இருந்த காசுங்க. இது நான் செலவே பண்ணாமல் எங்கள் அப்பா இறந்து இப்போ 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஆனாலும் இந்த பணத்தை செலவு பண்ணாமல் இது எங்கள் அப்பாவோட பொக்கிஷங்க எனக்கு. அதனால் இந்த பணத்தை நான் இந்த டப்பாவில் போட்டு எங்கள் அம்மா கொடுத்த ராசியான டப்பாவிலேயே எங்கள் அம்மா சும்மா வச்சிருந்து எங்கள் அம்மா வீடு காலி பண்ணி ஜாமான் எடுத்து வந்தனாலங்க நான் காசெல்லாம் சம்பள பணமெல்லாம் இதில் ஓட்டு வைப்பேங்க. இதில் எப்படி சொல்கிறதுங்க, இது ஒரு அன்னபூரணி அல்ல குறையாதது இருக்குமில்லங்க, அந்த மாதிரி இது எங்கள் அம்மா கொடுத்தது. இதில் எப்போவுமே பணம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. நான் போட்டு வச்சுக்கிட்டே தான் இருப்பேன். பசங்க ஏடிஎம் கார்டு போச்சு. இங்கே பாருங்க, இதில் எப்பவுமே பணம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அல்லெல்லாம் குறையாத இந்த டப்பாவை நான் என்றைக்குமே விட மாட்டேங்க. எங்கள் அம்மா ஓட்டாக்கிட்டேயே அதில் காசு போட்டு வைப்பேங்க. நான் எங்கள் அப்பா வணங்குது அது ஞாபகார்த்தமாக எப்பவுமே எங்கூடையே இருக்குங்க. எங்கள் அக்கா தான் கொடுத்தது. நீயே வச்சுக்கோ, கொண்டு போய் வீட்டில் வச்சுக்கோ அப்படின்னு. ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிள்ளைகளா இங்கே பாருங்க, அக்கா நோட்டு வாங்கி வச்சுருக்கிறேன். பிள்ளைகளா நோட்டில் எல்லாமே கணக்கு வழக்கெல்லாம் எழுதி வச்சுக்கிறேன். நீங்கள் அனுப்புகிற வனமெல்லாம் இதில் தான் இருக்குது. நீங்கள் இப்போ சொல்லுங்கள், உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லுங்கள். நான் எல்லாம் எழுதி வச்சுக்கிறேன். உங்களுக்கு சீக்கிரமாக நான் அனுப்பிச்சி விட்ருவேன். ரெடி பண்ணி காய போட்டிருக்கிறேன். எடுத்துகிட்டு அரைச்சி உங்களுக்கு பேக்கெட் பண்ணி அனுப்பிச்சி விட்ருறேன். நீங்கள் எல்லாம் எழுதிக்கிறேன். நீங்கள் முதல்ல பணம் போட்டு விடுங்க, அப்புறமா உங்களுக்கு பொடி வரும். நீங்கள் பணம் போடலின்னா நான் பொடி கொடுக்க மாட்டேன். சரிங்களா? சொல்லுங்கள் பிள்ளைங்களா, நான் எல்லாம் எழுதி வச்சுருக்கிறேன். பிள்ளைகளா ஒருத்தருக்கும் மிஸ் ஆகாதீங்க. பாருங்கள் பிள்ளைகளா, அக்கா கையெழுத்து பார்த்தீங்களா? பிள்ளைகளா எவ்வளோ நல்லா எழுதி வச்சுருக்கிறேன் பார்த்தீங்களா? சொல்லுங்கள் பிள்ளைகளா, எல்லாம் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். அக்கா கூடி சீக்கிரத்தில் நான் விருது வாங்க போகிறேன். அதெல்லாம் நடக்கணுன்னா நீங்கள் எல்லோரும் எனக்கு பணம் போட்டு விடணும். நல்லா இருக்குதுன்னு எனக்கு வீடியோ எடுத்து அனுப்பிச்சி விடணும் பிள்ளைகளா. சரிங்களா? ஐயோ பிள்ளைகளா, சரி இப்போ நம்ம அக்காவோட பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போங்களா? தங்கச்சி மேலே எம்பிட்டு பாசமாக இருக்கிறாங்க பார்ப்போங்களா? தங்கச்சியோட இது முடிஞ்சுதுங்க. இதோட நம்ம நம்ம பெரிய அக்கானா நம்ம சுடுகாட்டு அக்காவை பற்றி பேசலாங்களா? வாங்க. எதுக்கு இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறா கக்கு? சொல்லுங்க கக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறா. மேலேறி இறங்கி தலையில் குண்டாவை வச்சுக்கிட்டு எதுக்கு இப்படி எல்லாம் கஷ்டப்படணும் சொல்லுங்கள். இதெல்லாம் வேண்டான்னு சொல்லுங்கள். உங்களையெல்லாம் எடுத்து உள்ளே வச்சுருவாங்க. அதனால் நான் உங்கள் மேலே அக்கறையாக இருக்கிறேன். ஏன்னா நானும் நீங்கள் எல்லோரும் ஒன்று தானே. மக்களுக்கு தான் தெரியாது, என் உறவுகளுக்கு தான் தெரியாது. ஆனால் நம்ம 3 பேரும் ஒன்று தானே. உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா என்னால் தாங்க முடியுமா? என் தங்கச்சி படுற கஷ்டத்தை என்னால் பார்க்க முடியல கக்கு. தயவு செஞ்சு இந்த வியாபாரமெல்லாம் வேண்டான்னு சொல்லுங்கள். நிம்மதியாக இருக்க சொல்லுங்கள். நல்லா ஏசி ரூமில் ஜாலியாக தூங்க சொல்லுங்கள். அதை விட்டுட்டு எதுக்கு இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறா சொல்லுங்கள். டூரெல்லாம் போக முடியுமா? வெளி பிஸ்னஸ் எல்லாமே நின்று போயிருமில்ல. அப்புறம் நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா எனக்கு சாப்பாட்டுக்கு யார் வாங்கி கொடுப்பாங்க? எனக்கு இன்னும் எவ்வளவோ வாங்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் எப்படி நான் வாங்கிட்டு? நான் விரும்புகிறவர் அவர் எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டார். ஆனாலும் அவர் தான் எனக்கு முக்கியம். நான் வேணாலும் உங்களுக்கு நீங்கள் பார்க்கலினாலும் நான் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன்ல.
தயவு செஞ்சு நானே உங்களை உள்ளே வைக்கக்கூடாதுன்னு எவ்வளவோ தூரம் நான் உள்ளே வைக்காமல் எல்லாத்துக்கும் அல்வா கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் நீங்கள் வாட்டுக்கு மற்றவங்க உள்ளே வைக்கும்போது நான் என்ன பண்ண முடியும் கக்கு? தயவு செஞ்சு நீங்கள் உள்ளே போகக்கூடாது. எனக்கு அதுதான் முக்கியம். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். கூத்தியாவோட கூத்தடிச்சிக்கிட்டு இருக்கிறத நான் கண்குளிர பார்ப்பேன். எனக்கு அதை தவிர வேறு என்ன இருக்குது? எனக்குத்தான் ஒரு ஆள் இருக்கேன். மாற்றி மாற்றி நான் தான் பிடிச்சிக்கிறேனே. எனக்கு அதனால் நீங்கள் தேவையில்லை. ஆனால் நீங்கள் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக வாழணும் கக்கு. ப்ளீஸ் கக்கு, இதெல்லாம் வேண்டாம். ஜாலியாக ஊட்டி கொடைக்கானல் குற்றாலன்னு போயிட்டு